ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நொடியில் என் முடி எந்த அளவுக்கு கருமையாக மாற்றிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நான் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு பொருளை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இது. நீங்கள் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே உங்கள் முடியை நல்லா கருகருன்னு மாற்றி தரதும் இல்லாமல் உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி சுத்தமாக தெரியாதுங்க. 100% உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அந்த ஹேர் டை தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இப்போ இரும்பு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கான ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் தாங்க. இது என்னென்னா கடுகுங்க. இந்த மாதிரி கடுகை நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கடுகு நம்ம முடியை நல்ல ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும். அதனால தான் நம்ம கடுகு எடுத்துருக்கோம். இப்போ இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நேச்சுரலாகவே நல்ல ஒரு கலருக்கு மாறிடும். இப்போ இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த 2 பொருளையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கரிஞ்சிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். நல்ல ஒரு பிளாக் கலருக்கு வரணும். அது வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை மட்டும் இந்த டையை அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு இடையில நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் நமக்கு பிளாக்காக மாறட்டும். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளேமை குறைச்சாச்சு. அடுத்து நம்ம இது கூடவே சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுவும் நம்ம முடிக்க ரொம்ப நல்ல ஒரு கலர் தரக்கூடிய ஒரு பொருள் தான். அது என்ன அப்படின்னா கடுகு தாங்க. மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இது போட்ட உடனே கரிஞ்சிரும். அதனால் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இரும்பு கடாய் பயன்படுத்தி இருக்கிறதுனால உடனே நமக்கு பிளாக்காக மாறிடுது. இப்போ பாருங்கள், மஞ்சள் பொடி என்ன கலரில் மாறிடுச்சு, காஃபி பவுடர் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். ஆனால் இது கூட இன்னமும் நல்லா பிளாக்காக மாறும். அது வரைக்கும் நம்ம இந்த ஹீட்லேயே நம்ம வச்சிடலாம். இந்த இரும்போட சூட்டிலேயே நமக்கு இன்னும் நல்லா கருமையாக மாறிடும். நம்ம இந்த டைக்கு சேர்க்குற பொருட்கள் இந்த 2 பொருட்கள் தான். இந்த ஹீட்டில் இருக்க அனல் கூட வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம விட்டோம்னா ரொம்ப அனலாயிடும். அதனால் நம்ம எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி ஒரு கட்டிலோ கிண்ணத்திலே போட்டு இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அனல் வந்துருச்சு அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கடுகும் அப்புறமேட்டு மஞ்சள் பொடியும் சேர்ந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாத ஜாரை பார்த்து ஆட் பண்ணி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மஞ்சள் பொடியாக தான் இருக்கும். உங்களுக்கு கடுகு தான் அரைப்படணும். இருந்தாலும் 2 சேர்த்து நம்ம அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக தான் அரைப்பட்டு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது. நல்ல ஃபைன் பவுடர் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக சளிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் சளிச்சு எடுத்துக்கிறேன்.
இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரும்பொழுது உங்கள் முடியில் நல்ல ஒரு கருமை தெரியும். எடுத்தவொடனே கருகருன்னு உங்களுக்கு அதாவது நிரந்தரமாக ஆகாது. எடுத்தவொடனே கொஞ்சம் வந்து அதாவது ஒரு காப்பி கலரில் உங்கள் ஹேர் வந்து மாறும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே படிப்படியாக நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடச்சிரும். இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே உங்கள் முடி நல்லா பர்மனெண்ட்டாக பிளாக்காக மாறணும் அப்படின்னா நல்ல நம்ம இதில் என்ன ஆயில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதே ஆயிலில் நிறைய போட்டு நல்லா ஒரு சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. நல்ல உங்கள் முடி கருகருன்னு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இளநரைகள்லாம் 1-2 அங்கங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது இளநரைகள் மறைஞ்சி இளநரைகளே வராது, உங்களுக்கு நிறைய முடிகளே வராத அளவுக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும். இது சளிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. பாருங்கள், திப்பியாக கொஞ்சம் இருக்குது, அதனால் சளிச்சுக்குவோம் நல்லா. இதை இன்னொரு தடவை நம்ம அரைச்சிட்டு இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து கண்டிப்பாக நான் எப்பொழுது சொல்கிற மாதிரி தான் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுலையும் இதை வந்து பிளாஸ்டிக் டப்பாலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம், சீக்கிரம் கெட்டு போயிடும். பாட்டில்னால் சீக்கிரம் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம முடியில் ஒட்டுனுச்சுன்னா அப்படியே உங்களுக்கு ஆயில், அதாவது டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தெரியாது, அந்தளவுக்கு நல்லா மெர்ஜ் ஆயிடும் உங்களுக்கு. அதாவது உங்கள் முடியோட அப்படியே முடி மாதிரி நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற முடி மாதிரியே மாறிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 விதமான ஆயில் தான் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த 2 விதமான ஆயில் நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல கருமை நிறம் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி இது கருப்பாக தானக்கா இருக்குது, ஆனால் கருமை நிறம்னு சொல்கிறீங்களே அப்படிலாம் இல்லை. உங்கள் முடியில் உங்கள் வெள்ளை முடி வந்து நல்ல ஒரு கருமையாக மாறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுன்றேன். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஆல்ரெடி இதில் வந்து கடுகு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பாதாம் ஆயில் தான். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக டையாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நல்லா நீங்கள் 2 கையில் ஊற்றிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதாவது நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக, அதாவது ஒரு 5 சொட்டு அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். உங்கள் முடியெல்லாம் அப்படியே டோட்டலாக பிளாக்காக மாறிடும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது நிறைய முடிகள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுக்கு. அப்படியே இல்லை உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறணும், எனக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா பிளாக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹேர் ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும் உங்கள் ஹேரில். நீங்கள் வெளியில் கிளம்பும்போது குளிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ குளிக்கும் போது நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது மைல்டு ஷாம்போ அல்லது சீக்காய் ஏதாவது போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வெளியே கிளம்பிக்கோங்க. இப்படி ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் முடி நல்ல கருகருன்னு மாறிடும். நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான். இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி நம்ம முக்கியமான 2 பொருளை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்ம ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்பொழுதும் அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைனா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இங்கே நிறைய முடிகளோட டச் பண்ணிக்கலாம். பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை பிளாக்காக மாற்றணும்னா நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் வந்து ஒரு 3 டேஸுக்கு மட்டும் இளம் வெயிலில் வச்சு எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சூப்பராக உங்கள் முடி மாறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது வந்து 8 வயசு குழந்தையிலேருந்து 80-90 வயசு பெரியவங்க வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு மை மாதிரி நமக்கு பிடிக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பெயிண்ட் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. பெயிண்ட்டை வந்து நம்ம அடித்து அது மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றினா கூட உங்களுக்கு போகாது, தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவுனா கூட போகாது. அந்தளவுக்கு பிடிக்கக்கூடியதான் இந்த ஹேர் டை. பாருங்க எப்படி இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கையில் கொஞ்சம் அள்ளி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கைப்படாமல் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். உங்கள் முடியை கூட நல்லா வளர வைக்கிறதுக்கான
தன்மைகள் இதில் நிறையவே இருக்குது. மஞ்சள் பொடி யூஸ் பண்ணதுனால முடியெல்லாம் கொட்டுமாக்கான்னு டவுட்லாம் கேட்க வேண்டாம். கண்டிப்பாக முடியெல்லாம் கொட்டாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து கருகரு மாற்றுது அப்படின்ட்டு. பாருங்கள், முன்னாடி பகுதியில் நிறைய வந்து நிறைய முடிகள் இருக்குது. இதெல்லாம் நான் ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே நான் இப்போ என்னுடைய ஹேரில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னோடய நிறைய முடியெல்லாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்திங்கனாலே போதும், கொஞ்சம் கையில் எடுத்திங்கனாலே போதும். எந்தளவுக்கு பிளாக்காக மாறுது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நான் கையில் ஒட்டியிருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. எந்தளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டேன். நிறைய முடிங்கெல்லாம் இருக்குது, நல்லா தெரியும் உங்களுக்கு. எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கா. இப்படி நிறைய முடி மேலே இந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டுருவேன். நம்ம டக்குன்னு வெளியில் கிளம்புற நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. ஐயோ முடி கருப்பாலையே வெள்ளையாக தெரியுதே, நம்மளை பார்த்தா வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அந்த நேரத்தில் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. யாருக்காவது டை போட்ட மாதிரி தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. எந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு முடி வந்து கருகருன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சொத நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு ஷாம்பு ஷிக்காய் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே அப்படியே உங்கள் தலையோ முடியோட செட் ஆகிருங்க. சுத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுமே, எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மள ஆயில் வச்சு ஒரு தலை சீனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். போதும் நமக்கு. இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, இந்த அளவுக்கு இருந்தாலும் நமக்கு போதுமானது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை பார்த்துட்டு மற்றவங்களும் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹேருக்கு நல்லது. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலும் கொஞ்சம் பாதாம் ஆயிலும் யூஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அது மட்டும் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாடா, see you, bye bye.